என் தங்கப்பிள்ளையே, அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகின்றது. எக்காரணம் கொண்டும் அதை நீ தள்ளி விட்டுவிடக் கூடாது. உன் தாயானவள் என்னையும் சேர்த்துதான். ஏனென்றால் உனக்கு வருகின்ற அதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு சொல்லிவிட வருபவளே உன் தாயானவள் நான் எனும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நான் உனக்கு சொல்லிவிட எண்ணுகின்ற நேரம், உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் உன்னிடத்தில் கோபம் கொண்டு ஒருவர் தூரமாக நின்று கொண்டிருக்கின்றார். அவர் நாளை உன்னை நெருங்கி வரப்போகின்றார். என் குழந்தையே, எப்பொழுதுமே கோபம் கொண்டு நாம் தூரமாக நிற்க முடியாதல்லவா? ஏதாவது ஒரு சூழ்நிலை இந்த கோபம் தணிந்து அவரை நம் அருகில் வர வைக்கும். அப்படி உன்னிடத்தில் கோபம் கொண்டு தூரமாக ஒருவர் நின்று கொண்டிருப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அவர் நாளை உன்னை நெருங்கி வந்து உனக்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சியை கொடுக்க வருகின்றார். நீ யாரென்று தெரியாமல் அவரை தள்ளிவிட்டு விடவோ அல்லது அவரிடம் பேசாமல் இருந்து விடவோ கூடாதல்லவா? அதனால் தான் உன் தாயானவள் அவர் யார் என்பதனை முன்கூட்டியே உனக்கு எடுத்துச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எந்நாளுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காமல் போகும் பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களின் மீதுதான் பழிபோட நினைக்கிறோமே தவிர ஒருபோதும் நம் பக்கம் இருக்கும் தவறுகளை நாம் எண்ணுவதில்லை. நம் பக்கம் இருக்கின்ற தவறுகள் எப்படி இருக்கிறது என்பதனை நாம் யோசிப்பது கிடையாது. ஆனால் நாம் இப்பொழுது எல்லாம் கொஞ்சம் பரந்த மனப்பான்மையோடு நடந்து கொள்ள பழகுகின்றோம். ஒருவர் இன்னொருவருக்கு செய்கின்ற உதவியை பார்த்து நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். எப்பொழுதுமே நம்முடைய ஆசைகளை தொலைக்காமல் நாம் யோசிக்கின்ற விஷயங்களை நமதாக்க நாம் முடிவு செய்கின்றோம் அல்லவா? அது போதும். பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் என்றால் அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே மதிப்பவரிடம் இருந்து விலகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என் குழந்தையே, பணத்தை சேர்க்கக்கூடாது என்று உன் அம்மா ஒருபோதும் சொல்லவில்லை. முதலில் இதற்காக உன்னிடம் பழகுபவர்களை நீ உன்னை விட்டு விலக்கி வைத்துவிடு என்றுதான் நான் சொல்கின்றேன். வாழ்க்கையில் நீ படும் அவமானத்திற்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் பதில் கிடைக்கும். அந்த அவமானங்களை எல்லாம் வெகுமானமாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் உன்னிடம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அதுதான் நீ கற்றுக்கொண்டிருக்கின்ற கல்வி. இந்த கல்வி நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை தலை நிமிரச் செய்யும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும். என் குழந்தையை, எப்பொழுதுமே தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதமாகத்தான் உனக்கு தெரியும். ஆனால் நீ தொடர்ந்து படித்தால் அதுதான் உன் வாழ்க்கையின் உனக்கான மிகப்பெரிய ஆயுதம், உனக்கான பாதுகாப்பு கவசம் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் குழந்தையே, புத்தகங்களை மேலிருந்து கீழே நீ வாசிக்கிறாய். ஆனால் இந்த புத்தகங்களோ தன்னை வாசிக்கின்றவர்களை கீழிருந்து மேலாக அவர்களை உயர்த்தி செல்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. அம்மா எதனால் இன்று இதை சொல்கிறாள் என்ற குழப்பம் உனக்குள் இருக்கலாம். என் பிள்ளையே, அறிவு கூர்மை எப்பொழுதுமே ஒருவரினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவுகளை எடுக்க வைக்கும். எந்த ஒரு தவறுகளையுமே அவர்களை செய்ய விடாமல் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான முழுமையான மகிழ்ச்சியை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று நடக்கும் பொழுது இவை அத்தனையுமே நாம் சரியாக உணரத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து சரியான புரிதலும் நிலையான புரிதலும் உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ அவமானப்பட்டிருக்கிறாய், எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்பட்டிருக்கிறாய் என்பதனை ஒரு முறை நீ சிந்தித்து பார். நிச்சயமாக இவை எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் இவை எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்த மாற்றங்களும் உனக்கு கிடைக்கும். என்றுமே என்றென்றுமே நான் உன்னோடு தான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்காக எந்நாளும் நான் வரக்கூடிய இந்த தருணத்தை நீ உணர்ந்து கொண்டாயானால் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பதில் கிடைப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். என் பிள்ளையே, அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்கின்ற நமக்கு இவர்கள் அதை கொடுக்கவில்லை இதை கொடுக்கவில்லை என்று பேசுகின்ற
நமக்காக நாம் என்ன முயற்சிகளை செய்திருக்கிறோம் என்பதனை சற்று சிந்திக்க வேண்டும். நமக்காக நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் உணர்த்தி இருக்கிறோம் என்பதனை சற்று முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். எந்நாளுமே நான் உன்னோடு வருகின்ற இந்த தருணங்களை எல்லாம் நீ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சம் நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கும் வல்லமை கொண்டது. ஆனால் அதனிடம் கேட்பதற்கும் ஒரு தகுதி வேண்டும். நாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நாம் அதனிடம் சென்று நமக்கு வேண்டியதை கேட்க முடியும். நாம் எந்த ஒரு விஷயங்களையுமே சரியாக முன்னின்று நடத்தினால்தான் அதனை நாம் மற்றவர்களிடம் இருந்து நிச்சயமாக என்னவென்று பெற்றுவிட முடியும். அதனால் இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த மாற்றங்கள் உனக்குள் தருவது போல இனி எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே இது உணர்த்தும் என்பதனை மறந்து விடாதே. எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை உன் தாயானவள் உன்னிடத்தில் பேசும் பொழுதெல்லாம் சில விஷயங்களை சொல்லி இருக்கின்றேன். நாம் செய்கின்ற பாவங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு எதிர்வரக்கூடிய வருங்கால சந்ததிகளினுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்று, அவர்களுக்கு இது மிகப்பெரிய அளவிலான துன்பங்களை கொடுக்கும் என்று, என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எதிர்பார்க்கும் நேரம் நமக்கு நடக்கக்கூடிய சில உண்மைகளை நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வருவதையெல்லாம் நாம் சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நீ தொலைத்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு கிடைப்பது என்னவென்று நீ யோசிக்க பழக வேண்டும். வராகி சொல்வது எல்லாம் இதைத்தானே. எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நாம் துரோகங்களை சந்தித்தாலும் ஒரு சில நண்பர்களையும் நாம் சந்திக்கத்தான் செய்கின்றோம். ஒரு சில நல்ல மனிதர்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கத்தான் செய்கின்றோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சந்திக்கும் இந்த நேரம் நாம் எல்லாவற்றையுமே சரியாகவே புரிந்து கொள்ளும் மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களையும் சரிவர நாம் உணரக்கூடிய மனப்பக்குவத்தோடு நாம் இருக்க வேண்டும். எப்படி இந்த வாழ்க்கையில் நாம் நன்மைகளை தேடி திரிகிறோமோ அதுபோல தீமைகளும் நம்மை நெருங்கும் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஒருவர் நம்மை விட்டு தூரமாக நிற்கிறார் என்றால் அவர் உண்மையாகவே நம்முடைய அன்பிற்கு உரியவராக இருந்தால், அதே நேரம் அவருடைய அன்பிற்கும் நீ பெறக்கூடிய அத்தனை முழு மன நிறைவையும் பெற்றிருக்கிறாய் என்றால் அவர்களை ஒரு காலமும் நீ தள்ளி வைக்கக்கூடாது. அதே நேரம் அவர்களாகவே உன்னை நெருங்கி வரும் பொழுது நீ ஒருபோதும் அவர்களை விட்டு விலகிவிடக்கூடாது. வாழ்க்கை இதுபோன்ற பல விஷயங்களை அவ்வப்பொழுது ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ளும்படி புரிந்து கொண்டோமானால் நமக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை வழிநடத்த உன்னுடைய அறிவை பயன்படுத்து. மற்றவர்களை வழிநடத்த உன்னுடைய இதயத்தை நீ பயன்படுத்து. அது போதும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டியது எல்லாம் வேண்டியபடியே இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற மகிழ்ச்சியை எப்பொழுதும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் கடந்து இத்தனை சோதனைகளை தாண்டி நீ ஒரு விஷயத்தை உணர்ந்திடும் பொழுது அவை அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சரியாக நல்வழிப்படுத்தத்தான் வேண்டும். என் குழந்தையே, இத்தனை காலமும் நீ தொலைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த விஷயங்களை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீ ஆசைப்படுவது அத்தனையுமே உனக்கு நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு கிடைக்கும். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்க முயற்சி செய்திருக்கிறாய் அல்லவா? அப்படி உனக்குள் இருக்கின்ற அந்த முயற்சி உன்னை மேலும் மேலும் மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே.
மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை தரும் என்பதனை மறந்து விடாதே. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இந்த வாழ்க்கையை கற்றுக்கொண்டு அடுத்த நிலையை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இனி எந்நாளும் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இப்பொழுது இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் படிப்பின் மீது கவனத்தை செலுத்துவதை விட அவர்கள் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதில் செலுத்துகின்ற கவனம் பல இடங்களில் பல சீரழிவுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. சரியான வழிநடத்துதல் இல்லாமை, வெளியில் செல்கின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை கவனிக்காமல் இருப்பது போன்ற பல விஷயங்கள் இன்று பல கல்வி அறிவை தடுத்து பல பிள்ளைகளை வாழ்க்கையில் தவறான பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. வாழ்க்கை வாழ்வதற்குத்தான், அதை அனுபவிக்க வேண்டும் தான். ஆனால் அதை எப்படி அனுபவிக்க வேண்டுமோ, எப்படி ரசிக்க வேண்டுமோ அதை அப்படித்தான் ரசிக்க வேண்டும். இப்பொழுது இந்த வயதில் நாம் நமக்கு கிடைக்கின்ற கல்வியையும் நாம் தேடுகின்ற செல்வத்தையும் நாம் சரியாக பெற்றுக்கொண்டோமானால் அதுவே இந்த வாழ்க்கையின் முழுமையான மகிழ்ச்சியையும் ஒருவருக்கு கொடுக்கும். தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் தூக்கி சுமக்கக்கூடாது என்பதுதான் வாழ்க்கையின் நியதியே தவிர நாம் ஆடம்பரமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை காயப்படுத்துவதில் அல்ல வாழ்க்கை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, என் பிள்ளையே, எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்றவர்களை பற்றிய கவனம் நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். தவறான பாதையில் சென்று விடுகின்றவர்களை நாம் சரியான பாதையில் அழைத்து வர வேண்டும். வாழ்க்கை என்றால் என்னவென்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதுதானே உண்மை. இன்று நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் எந்த அளவிற்கு இவர்கள் தனக்குள் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், அதுவும் தேவையில்லாத விஷயங்களை எப்படியெல்லாம் தனக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதனை பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனைகளை அது கொடுக்கிறது. என் பிள்ளையே, இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எதுவென்றாலும் நாம் விரும்பியது போல நமக்கு கிடைப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் நாம் ஆசைப்பட்டது அத்தனையுமே நமக்கு கிடைப்பதை நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாளைய தினம் சந்திர தரிசனத்தினுடைய விடியல், நாளைய விடியல் சந்திர தரிசனத்தின் விடியலாக இருந்து என் பிள்ளை, நீ சந்திர பகவானிடம் இருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டிய விடியல் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இனியும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய நிலைகளை நீ உணர்ந்து நாளைய தினம் சந்திர பகவானினுடைய அருளை நீ பெற வேண்டும். அவர் தூரமாக இருக்கிறார், அதனால் அவரை நீ கண்டுகொள்ளாமல் இருந்து விடாதே. உன்னை தேடி நாளைய சந்திர தரிசனத்தில் அவர் உனக்கான அருளை வழங்க நினைக்கின்றார். என் பிள்ளையே, அம்மா மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, சந்திர தரிசனத்தை எல்லாம் எங்கே காண முடியும் என்று நீ சொல்வாயானால் நாளை உன் வீட்டு பூஜை அறையில் சந்திர பகவானை, அதாவது 3ஆம் பிறை சந்திரனை எந்த தெய்வம் தலையில் வைத்திருப்பது போன்ற ஒரு புகைப்படம் உன் வீட்டில் இருக்கிறதோ அந்த சந்திர பகவானுக்கு பூஜைகளை செய். தீபதூப ஆராதனைகளை காண்பி. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும். ஒருவரினுடைய புத்தி கூர்மை சந்திர தரிசனத்தின் மூலமாக அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். எதையுமே கூர்மையாக யோசிக்கக்கூடிய திறமையை அவர்களுக்கு சந்திர பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. அதனால் நிச்சயமாக என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக நடத்தும் பொருட்டு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கவனத்தில் கொண்டு நீ பேரானந்தம் கொள்ள வேண்டும். நல்லது நடக்க எப்பொழுதுமே தெய்வம் உறுதுணையாக இருக்கின்றது. நாம் செய்கின்ற செயல்கள், நாம் நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று எல்லாமுமே சரியாக இருக்கும் பட்சத்தில் அத்தனை விஷயங்களும் நம்மை தேடி வருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைகள் நிச்சயமாக உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான்
நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்பதனை யோசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னாலுமே நாம் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாட்கள் எப்பொழுதுமே உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் சரியாக நடத்தட்டும். இந்த வாழ்க்கை உனக்கு ஆசைப்படுவதை எல்லாம் சரியாக உணர்த்தி கொடுக்கட்டும். எந்நாளுமே இந்த வராகி உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ தொலைத்த பல விஷயங்களையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதும், இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக உணர வேண்டும் என்பதும் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. சந்திர தரிசனத்தை என் பிள்ளை நீ மனதார செய்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் கைகூடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சந்திர தரிசனத்தை காண்கின்றவர்களுக்கு கண் பார்வையும் தெளிவாகும் என்பதனை மறக்கக்கூடாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.